ஹாய். சண்டே எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். இன்றைக்கி கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்னேக் பார்க் தான் போக போகிறோம். ஸோ நிறைய ஸ்னேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஸ்னேக் பார்க்குக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் 2 o'clock கிளம்பலான்னு தான் இருந்தோம். மழை வந்து சொதப்பிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மழையெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண பின்னாடி ஒரு 3:30க்கு மேலே தான் கிளம்பணும். அங்கே 4:20க்கெலாம் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது, ஸ்னேக்ஸ் பார்க்கும் இருக்குது. வண்டி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 20 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வந்து மார்னிங் வந்துட்டாக்க ஈவினிங் வரையும் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸில். இங்கே கேன்டீனுமே இருக்குது. வண்டியெல்லாம் பார்க்கிங் விடுறதுக்குமே ரொம்ப ஸ்பேசஸாக தான் இருந்துச்சு. ஜெஸ்விக் அப்பாவும் பார்க்கிங் விடுறதுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க் தான் போகலான்னு நான் பிளானில் இருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட சொன்ன உடனே சரி போகலாம் அதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்னேக் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு மொபைலுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. இல்லை என்ட்ரு ஆன உடனே மஞ்சள் அனகுண்டா தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக தண்ணியில் படுத்து இருந்துச்சு, அது வெளியே தெரியல. இன்னொன்று வந்து கீழே வந்து மரத்தடியில் வந்து படுத்துட்டு இருந்துச்சு, அது நல்லா தெரிஞ்சிச்சு. மீன் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு நீர் பாம்பு. அது ஒரே இடத்துல ஒரு 4-5 பாம்பு வந்து படுத்துட்டு இருந்துச்சு, அது தெரியல. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாம்பு வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம், நல்ல பாம்பு. இது வந்து ஒரு 4 இருந்துச்சு. இங்கே 2 படுத்துட்ருக்கு. அப்புறம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பின்னாடி ஒரு 2 இருந்துச்சு. எல்லாருமே சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்தாங்க. இந்த பாம்பு என்னை ரொம்ப பயம்படுத்திடுச்சு. சைலண்ட்டாக படுத்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கேமராவை கிட்டக்கு எடுத்துகிட்டு போனால் சொயின்னு வந்துடுச்சு, பயந்துட்டேன். சுருட்டை விரியான் எங்கே இருக்குது? இதோ இங்கே பானைக்கு பக்கம் இருக்குது. ஒரு ரியலான பாம்புன்னு நினச்சிட்டேன், ஆனால் ஃபேக்கான பாம்பு. இந்த பாம்பு எங்கே இருக்குப்பா? இந்த பக்கம் இருக்குது, தெரியல. இன்னும் கொஞ்சம் தூக்கி பார்க்கலாமா? தெரியுது இப்போ. விஷம் உமிழும் நாகம். இது எங்கே இருக்குது? அம்மாடியோ பயமாக இருக்குல்ல. இந்திய குலத்து ஆமை. இது வந்து நான் பார்த்துருக்கேன் வைக்கப்பா. அது போல் ரொம்ப ஆக்டிவாக வருது. நட்சத்திர ஆமை. இது என்ன கேரட்லாம் சாப்பிடுது? ஒழுங்கா போட்டு. இந்திய மலைப்பாம்பு. அம்மா பயமா இருக்கு. இருந்தா வைக்க பண்ணியே வீடியோ எடு. கட் பண்ணு. வேற எப்படி ஜூம் பண்றதுமா? தலை கட்சிட்டோம். ஜெஸ்ட்லாம் கண்டிப்பா உட்கார மாட்டா, சைலண்டா. எடுத்துட்டு தான் இருக்கு. தெரியுதாம்மா, நான் காமிக்கிறேன். இது வந்து குட்டி மலைப்பாம்பு. முதல்ல படுத்து நிக்குது, தரையில படுத்து அங்க இருக்கு எவ்வளவு மாமி அதை விட சம பிரச்சனை மாமி அங்க பக்கத்துல முதல்ல ஜூம் பண்ணி பாரு. ஆனா அது சின்ன
முதலுமே நிறைய வெரைட்டியில் வச்சுட்டு இருந்தாங்க. வாய் பெருசா இருக்கா? தலை 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 நல்லா எடுத்து இருடா. கருப்பு மண்ணுளி பாம்பு. மண்ணுளி பாம்பு இது வேற அது வேற இல்ல. சாரை பாம்பு இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ரெண்டும் எப்படி பார்த்துட்டு இருக்க போகிறேன். என்னடா அப்படியே போ. பச்சை வந்தியா? இதெல்லாம் செத்துட்ருக்கு போல். ஆமாம், இந்த லேப்லலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஜெஸ்ஸி இங்க பாரு. மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே இதுப்பா. சூப்பராக இருக்குல்ல. மான முழுகுது பாரு. மானா கணுக்குட்டியா? முதலியா நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கு. இதுக்குள்ளே முதல்ல விட்டுருக்காங்களே, அது சாப்பிடாதா?
என்னது crocodile இல்லம்மா. மேலே ஏறுறாரு. அது கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. மேலே இருப்பார் மேலே இருப்பார் அவ்வளோதான், எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியே வந்து சும்மா இந்த மாதிரி கல்லிலே பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்க. நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்னு போனோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது 5 o'clockே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போயிட்டாங்க. கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மழை வந்ததுனால நல்லா சில்லுன்னு இருந்துச்சு இந்த பிளேஸு. சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு முன்னாடி வந்து கேண்டீன் இருக்குது, ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க போல். நல்லா தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பீச்சுக்கு வந்துட்டோம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து தண்ணியெல்லாம் கிட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெரினா பீச் மாதிரி ரொம்ப தொலைவு நடந்து போகிற மாதிரிலாம் இருக்காது, கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து செகண்ட் டைம் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வரும்போது ஜெஸ்விகாவுடைய பாட்டி சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தோம். இந்த டைம் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். போலாமா கீழே போ கீழே போ கீழே போ ஜெஸ்விகா வர தண்ணியில் போய் இறங்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானாக இறங்கவே இல்லை. ஆல்ரெடி ஃபீவர் வந்து இப்போ தான் நல்லா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். லைட்டாக கால் நனைஞ்சிச்சு. சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஜெஸ்விகாவை தண்ணியில் விடுறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா அவளுக்கு ஃபீவர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிவிட்டு அவளையும் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு மொத்தமாக எல்லோரும் 3 பேருமே நல்லா நனைஞ்சிட்டு நல்லா ஃபன்னாக ஜாலியாக விளையாடிட்டு தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜெஸ்விகாவுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரல, ஒரு பெரிய அலை வந்துச்சு. ஜெஸ்விகா ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன், எதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனேன், ஜெஷு நனைஞ்சிட்டா அப்படின்னு. சரி ஓகே லாஸ்ட் டைம் நான் ஓடி போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவள் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியெலாம் நினையாமல் வெளியே பீச்சோடைய அலையெல்லாம் ரசிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.